வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெஸ்டர்ன் ட்ராமா சீரியஸாக ரிலீஸ் ஆன அமெரிக்கன் பிரைமிவல் சீரியஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மினி சீரியஸ், மொத்தம் 6 எபிசோட்ஸ் தான். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் வயலன்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் குழந்தைகளோட பார்க்கறத தவிர்த்துருங்க. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரியஸோட கதை, ஹீரோயின் தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு கலிபோர்னியாவுக்கு போகணும். பட் போற வழியெல்லாம் கலவர பூமியா இருக்கு. பல குரூப் ஒரு பிரச்சனைக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவுல அவங்க அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவங்கள தேடிட்டு இருக்கப்போதான் நம்ம ஹீரோ அவங்களுக்கு உதவி செய்யறாரு. ஆரம்பத்துல மறுத்தாலுமே போக போக அவரு அவங்களுக்கு உதவி செய்யறாரு. அதுக்கான ஒரு சின்ன பேக் ஸ்டோரியுமே இருக்கு. அவரோட லைஃப்ல நடந்த சில விஷயம் அவரை அந்த மாதிரி உதவி பண்ண வைக்கும். இது போக ஹீரோயின் மேல ஒரு பவுண்டியுமே வைக்கப்படுது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பவுண்டி கொடுக்குது. அதுக்காக பல பேர் அவங்கள தேடி அலைகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல இன்னல்களுக்கு நடுவுல இவங்க கடைசியா தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு கலிபோர்னியா போய் சேர்ந்தாங்களா அப்படின்றதான் இந்த சீரீஸோட ஒரு கதையா வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கலா. அண்ட் இதுக்கு நடுவுல 3 குரூப்புக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒருத்தன் தன்னோட தொலைஞ்சு போன மனைவியை தேடிட்டு இருக்கான். ஸோ இப்படி கதை போக இந்த சீரியஸ் அப்படின்றது முதல் எபிசோட் முடிகிறப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸோட முடிச்சிருப்பாங்க. நமக்கு அந்த இடத்துல ஆகா சீரியஸ் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போறா அப்படின்ற ஒரு எண்ணம் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த 2 எபிசோட்ஸ்மே ரொம்ப சூப்பரா தான் போச்சு. பட் அதுக்கடுத்து கடைசியா இருக்கக்கூடிய 3 எபிசோட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோனஸ் அப்படின்றது நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நம்ம எதை நம்பி முதல் எபிசோட் பார்த்து முடிச்சோமோ அந்த மாதிரி ஒரு விஷயமே அதுக்கப்புறம் நடக்காது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது முதல் எபிசோடுக்கு அப்புறமே அங்கங்க குட்டி குட்டியா இருக்கும். பட் பெருசா பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எங்கேயுமே இல்லை. அது மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்குது. பிகாஸ் நான் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பிச்சப்போ கண்டிப்பா வெஸ்டர்ன் தீம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி இந்த சீரியஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா எழுதப்படல. பெருசா எந்த கேரக்டர்ஸ் கூட பெருசா அட்டாச் ஆக முடியல. அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் கூட பெருசா கனெக்ட் ஆக முடியல. அந்த அளவுக்கு வீக்கான கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த சீரியஸ்ல இருக்கு. மேபி ஒரு சில கேரக்டர்ஸ் கூட நீங்க அட்டாச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா என்னால பெருசா எந்த கேரக்டர்ஸ் கூட பெருசா அட்டாச் ஆக முடியல. அண்ட் அதே மாதிரி இந்த சீரியஸோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது நிறைய பேருக்கு போரிங்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஃப்டர் 1 or 2 எபிசோட்ஸ் நீங்க அந்த போரிங் மூமெண்ட்ஸ் அப்படின்றத ஃபீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இந்த சீரியஸ்ல டெக்னிக்கல் சைட் பயங்கர ஸ்ட்ராங்கு. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த மேக்கிங்கா இருக்கட்டும், எடிட்டிங் ஸ்டைல், விஷுவல்ஸ் எல்லாமே பட்டைய கிளப்பும். மேக்கிங் வைஸ் இந்த சீரியஸ் அப் பண்றது பயங்கர ரிச்சா இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அப் பண்றதே செம ரிச்சா இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ், அந்த வெஸ்டர்ன் தீம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. செம்ம ஒரு மாதிரி விஷுவலா பயங்கர அப்பீலிங்கா இருந்தது. ஸோ இந்த சீரியஸ் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு பாராட்டம் கொடுத்தே ஆகணும். என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்தேன். அதே மாதிரி இந்த சீரியஸ் என்னால் கண்டினியூஸா பார்க்க முடியல. கொஞ்சம் கேப் விட்டு பார்த்ததுனால ஒரு பெருசா என்னை அட்ராக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு இந்த சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ அதனால இந்த சீரியஸ்க்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6 அண்ட் IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு வெஸ்டர்ன் தீம்ல ஆக்ஷன் சீக்வன்ஸை பெருசா நம்பி போகாம ஒரு டிராமா பேஸ்ட் மூமெண்ட்ஸா இருந்தாலும் ரைட்டிங்ல கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்க இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி.